ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு கிரேவி. சரி வாங்க, இந்த சுவையான நண்டு கிரேவியை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா மசாலா வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், அது ஒரு வாட்டி நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். இப்போது இந்த மாதிரி கொதிச்சுட்டு வர ஸ்டேஜில் நம்ம நண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு குட்டி குட்டியாக 6 நண்டு எடுத்திருக்கேன். இந்த நண்டுக்கு 4 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் உப்பு சரியாக அப்போவே செக் பண்ணிக்கோங்க. சரி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பபிள்ஸ் வந்து நல்லா வெந்திருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.